வீட்டில் பிரச்சனையாக இருக்கிறதா? இதோ மஞ்சள் கலந்த தண்ணீர் போதும். மஞ்சள் என்பது முக்கியமான புனித பொருள். ஒரு மளிகை பொருள் வாங்க லிஸ்ட் எழுதுவதாக இருந்தால் கூட சாஸ்திரத்திற்காக முதலில் மஞ்சள் என்ற பெயரை பெரும்பாலானவர்கள் இன்றளவும் எழுதுவதை வழக்கமாக கண்டுள்ளனர். மகாலட்சுமியின் அம்சம் மஞ்சள் மூலிகை பண்புகளை கொண்டிருப்பதால் இதனை குளிக்கும் போதும் பயன்படுத்துகிறார்கள். இது மங்களகரமானது மட்டுமில்லாமல் நாம் தெரியாமல் செய்த பாவங்களை கூட போக்கும் என நம்பப்படுகிறது. மஞ்சளானது நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகளை விரட்டுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் சக்தியாகவும் திகழும். வழிபாட்டு தலங்களில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில் கூட மஞ்சள் கண்டிப்பாக இருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு விரலி மஞ்சள் பொடி ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது. சிலர் வீட்டில் மஞ்சள் பொடி கலந்த நீரை வாசல் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தெளிக்கும் வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். இதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் காணாமல் போகும். கண்ட பூச்சிகள் உள்ளே நுழையாது. மஞ்சள் நீர் வீட்டில் பாசிட்டிவான சக்திகளை ஈர்த்து செழிப்பை உண்டாக்கும். மஞ்சள் நீரிலிருந்து எழும் நறுமணம் மன அமைதியை மேம்படுத்தும். வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கொடுப்பது முற்பிறவிகளில் நீங்கள் செய்த பாவங்களை போக்கும். மஞ்சளில் மருத்துவ குணங்களை கொண்ட குர்குமின் உள்ளது. இதனால் கிருமி நாசினியாகவும் பயன்பட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நோய் பாதுகாப்பிலிருந்து காப்பாற்றுகிறது. அதேபோல் நீங்கள் எந்த விதமான இறை வழிபாடு செய்தாலும் அதில் மஞ்சள் கலந்த நீரை ஒரு பாத்திரம் அல்லது டம்ளரில் வைத்து வணங்க வேண்டும். மஞ்சள் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள். அதனால் தான் மஞ்சள் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. உங்களை சுற்றி மஞ்சள் நிறம் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத வளர்ச்சியை நோக்கி செல்வீர்கள் என்ற அர்த்தம். அதேபோல் 7.5 சனி, அட்டம சனி போன்ற காலங்களில் நீங்கள் இருந்தால் மஞ்சள் அந்த தாக்கத்தை குறைக்கும். வீட்டில் மகிழ்ச்சி செல்வ வளம் ஈர்க்க ₹1 நாணயத்தை மஞ்சள் நீரில் போட்டு வைக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி கலந்து குளித்தால் உடலானது ஆரோக்கிய நன்மைகளை பெறும். எனவே எக்காரணம் கொண்டும் மஞ்சள் நீர் பொருட்களை தவிர்க்க வேண்டாம்.